உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகாய் 2:19, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஐயோ, இன்னைக்காவது என் வியாதி சரியாகாதா? இன்னைக்காவது எனக்கு நிம்மதி வராதா? இன்னைக்காவது என்னுடைய வறுமை நீங்காதா? இந்த மோசமான பிரச்சனையிலேருந்து வெளில வரமாட்டேனா சொல்கிறீங்களா? இன்றைக்கே உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறார். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாங்க. தள்ளி போட மாட்டேன்றாங்க. ஆசீர்வாதத்தை இனிமா தள்ளி போட மாட்டேன்றாங்க. இன்றைக்கே உங்களுக்கு சுகம் வருது, இன்றைக்கே செழிப்பு வருது, இன்றைக்கே நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தள்ளி போட மாட்டேன், நாளைக்கு என்று தள்ளி போட மாட்டேன், இன்றைக்கே உங்களை நான் ஆசீர்வதிச்சிடுறேன். உடனே தராருங்க. ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அந்த டாக்டர் என்ன சொல்வார், டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்துருவார். போய் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னுவார். அதுக்கப்புறம் அதுக்கு டேப்லெட் எழுதி தருவார். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து வாங்க, அப்புறம் பார்க்கலாம், ஏதாவது சரியானா நம்ம பார்க்கலாம், அப்படி தான் டாக்டர் சொல்லுவாங்க. நம்ம பரம டாக்டர் இருக்காங்கள, அவங்க பரம வைத்தியர், அவர் உடனே இன்று முதல் உங்களை நான் சரி பண்ணுறேன் அப்படின்றாங்க. அவர் காலம் தாழ்த்த மாட்டார். உடனே இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா ஒரு கேஸ் போட்டாங்கங்க. என்னென்னா, எங்கள் அப்பாவுடைய சொத்தை இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் விற்கவே இல்லை, ஆனால் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்போது அந்த கேஸை நடத்துனாங்க. ஆனால் 22 வருஷமாக ஓடிச்சு. எங்கள் அம்மா இப்போ இல்லை, தேவனுக்குள் அவங்க கடந்து போயிட்டாங்க, கர்த்தருக்குள் அவங்க நித்திரை அடைஞ்சிட்டாங்க. பார்த்துக்கோங்க, ஒரு கோர்ட்டு அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அதை நாளைக்குன்னு தள்ளி போட்டுகிட்டே இருக்கும். அப்போ நம்ம அதை பார்க்கவே முடியாது, அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாதுங்க. நம்ம தேவன் என்ன நினைக்கிறா, நீ என் பிள்ளை ஆசீர்வாதத்தை பார்க்கணும், அதை அனுபவிக்கணும் அப்படின்னு உடனே தராரு. கோர்ட்டு கேஸு எல்லாம் அவர் இன்றைக்கே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், இன்றைக்கே அந்த தீர்ப்பை எழுதி தந்துடுறேன்றாங்க. அதான் நம்ம தேவன், சரிங்களா? எதையும் தள்ளி போட மாட்டார். நாளைக்கு வரைக்கும் நீங்கள் காத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோசேவும் ஆரோனும் அந்த பார்வோன் ராஜா கிட்ட போய் இந்த அடிமைகளெல்லாம் விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பண்ணிடுறேன் அப்படி தான் சொன்னான். நான் விடுதலை கொடுத்துட்றேன் அப்படின்னா. அப்படி சொல்லும் போதெல்லாம் அவன் ஏமாத்தினான். அவன் விடுதலை கொடுக்கவே இல்லை அந்த பார்வோன் ராஜா. தேவன் பார்த்தார், ஒரு நைட்டை அடிமைகளெல்லாம் எழுப்பி விட்டு, உங்களுக்கு நான் விடுதலை கொடுத்துட்டேன், கிளம்புங்கன்ட்டார். எத்தனையோ நாள் பாக்கி, சம்பள பாக்கி அந்த பார்வோன் ராஜா. எப்படி இருந்திருக்கான் பார்த்தீங்களா? ராஜா எவ்வளோ மோசமான ராஜாவாக இருந்திருக்கான். அத்தனை சம்பளத்தையும் வாங்கி கொடுத்துட்டாரு தேவன், ஒரே இரவில் வாங்கி கொடுத்தாரு. நாளைக்குன்னு தள்ளி போட மாட்டாருங்க, உடனே கொடுத்துருவாருங்க. இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கே உங்களுக்கு ஆசீர்வாதம் வருது, நாளைக்கு வரைக்கும் காத்துட்ருக்க வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க அவங்க நிறைய ஆசீர்வாதங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் இன்றைக்கே அவங்கள ஆசீர்வதிச்சிடுறீங்க. இன்று முதல் உங்கள் பிள்ளைங்கள ஆசீர்வதிச்சிடுறீங்க. எதுவும் இனிமேல் உங்கள் பிள்ளைங்களுக்கு தள்ளி போகாது. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரண படுக்கைகள் சரியாகுவதாக சாமி. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி
பா எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்திடக்கூடாதுப்பா. சாமி உமக்கு நன்றி அப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க பா. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.